விஜயகாந்த் ஒரு உன்னதமான மனிதர். நடிகர் ஆனந்த்ராஜ் உருக்கம். தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார். அவரின் பிரிவால் ரசிகர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதையடுத்து விஜயகாந்துடன் பல படங்களில் பணியாற்றி வந்த ஆனந்த்ராஜ் விஜயகாந்தை பற்றி உருக்கமாக பேசியுள்ள வீடியோக்கள் தற்போது இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றது. நடிகர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் என பரவலாக அறியப்படும் விஜயராஜ் அழகர்சாமி எனும் விஜயகாந்த் இந்திய அரசியல்வாதி மற்றும் திரைப்பட நடிகர். இவர் 2011-16 காலகட்டத்தில் தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அரசியலில் நுழைவதற்கு முன்பாக தமிழ் திரையுலகின் பிரபல நடிகராக இருந்தார். விஜயகாந்த் சிறந்த நடிகர், அரசியல் தலைவர் என இருந்தாலும் அதையும் மீறி அவர் ஒரு அற்புதமான மனிதர். கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். சமீபத்தில் கூட அவரின் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்நிலையில் இன்று கொரோனா தொற்று பாதிப்பின் காரணமாக விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவரின் மறைவை திரைத்துறையினராலும் ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதையடுத்து அவருடன் பல படங்களில் இணைந்து நடித்த பிரபல நடிகர் ஆனந்த்ராஜ் விஜயகாந்தை பற்றி உருக்கமாக பேசியுள்ளார். அவர் கூறியதாவது: விஜயகாந்தின் மறைவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அனைவரையும் சமமாக பார்க்கும் ஒரு உன்னதமான மனிதர்தான் விஜயகாந்த். எந்தவித பாகுபாடுமின்றி அனைவரிடம் பழகுவார். ஒவ்வொரு புத்தாண்டிற்கும் விசேஷ நாட்களிலும் விஜயகாந்த் செட்டில் இருக்கும் அனைவருக்கும் அன்பாக பணம் கொடுப்பார். அவர் கொடுக்கும் பணத்தில் விஜயகாந்த் என அவர் பெயரை எழுதி இன்றளவும் நான் பத்திரமாக வைத்துள்ளேன். அறிவை விட அன்பையே நம்பி விஜயகாந்த் ஒவ்வொரு செயலையும் செய்து வந்தார். அதன் காரணமாகத்தான் மக்களின் மனதில் நீங்காமல் இடம் பிடித்துள்ளார் விஜயகாந்த். அவரிடம் இருந்த பல விஷயங்கள் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரை பார்த்துதான் புத்தாண்டு மற்றும் விசேஷ நாட்களில் மற்றவர்களுக்கு நான் பணம் கொடுத்து வருகின்றேன் என உருக்கமாக தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் மறைவு தமிழக மக்களையும் திரையுலகத்தினரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.